ஒரு காலத்தில் பிளேவில்லி என்ற ஆற்றல் மிக்க கிராமத்தில் பென்னி என்ற ஆர்வமுள்ள முயல் வாழ்ந்து வந்தது. பென்னி சாகசங்களை விரும்பினார் மற்றும் மறைந்திருக்கும் பொக்கிஷங்களைக் கண்டுபிடிப்பதை கனவு கண்டார். இன்றைய நாள் ரெயின்போ தீவின் தொலைந்த புதையலை நான் கண்டுபிடிக்கப் போகிறேன். அவரது நம்பகமான முதுகுப்பை மற்றும் உற்சாகம் நிறைந்த இதயத்துடன் பென்னி தனது மகத்தான சாகசத்தை தொடங்கினார். அவர் வரைபடத்தை பின்தொடர்ந்தார், பூக்களின் வயல்களிலும் குமிழிக்கும் நீரோடைகளிலும். ரெயின்போ தீவுக்கு செல்லலாம். பயணம் நீண்டது, ஆனால் பென்னி உறுதியாக இருந்தார். வழியில் இருந்த நட்பு கடல் வாழ் உயிரினங்களுக்கு பாடல்கள் பாடி கை அசைத்தார். ஆஹா, நான் நினைத்ததை விட ரெயின்போ தீவு இன்னும் ஆச்சரியமாக இருக்கிறது. வருக, பென்னி. தொலைந்து போன பொக்கிஷத்துக்காக இங்கே இருக்கிறீர்களா? ஆம், பாலி. அதை கண்டுபிடிக்க எனக்கு உதவ முடியுமா? நிச்சயமாக. புதையல் வண்ணங்களின் குகைக்குள் மறைக்கப்பட்டுள்ளது, ஆனால் அதைப் பாதுகாக்கும் தந்திரமான புதிர்களைப் பற்றி எச்சரிக்கையாக இருங்கள். பென்னியும் பாலியும் சேர்ந்து புதிருக்குப் பின் புதிரை தீர்த்தனர். ஒவ்வொருவரும் அவர்களை புதையலுக்கு நெருக்கமாக கொண்டு வந்தனர். ஒவ்வொரு ரகசியத்தையும் திறக்கும்போது அவர்கள் சிரித்து ஆரவாரம் செய்தனர். இதுதான் வண்ணங்களின் குகை. நினைவில் கொள்ளுங்கள், பென்னி, தூய்மையான இதயமும் புத்திசாலித்தனமான மனமும் உள்ளவர்களால் மட்டுமே புதையலைக் கண்டுபிடிக்க முடியும். கடைசி திருப்பத்துடன் பென்னி கடைசி புதிரைத் தீர்த்தார். குகையானது திகைப்பூட்டும் வண்ணங்களில் ஒளிர்ந்தது, இழந்த புதையல் பெட்டியை வெளிப்படுத்தியது. பார், பாலி, கண்டுபிடித்தோம். வாழ்த்துக்கள், பென்னி. ரெயின்போ தீவின் புதையலைக் கண்டுபிடித்து விட்டீர்கள். நினைவில் கொள்ளுங்கள், உண்மையான பொக்கிஷம் நீங்கள் வழியில் உருவாக்கும் நண்பர்கள் மற்றும் நினைவுகள். பென்னி ஒரு ஹீரோவாக பிளேவில்லுக்கு திரும்பினார், ஆனால் சாகசமும் அவர் உருவாக்கிய நண்பர்களும் மிகப்பெரிய பொக்கிஷம் என்பதை அவர் அறிந்திருந்தார். அன்று முதல் பென்னியும் பாலியும் இன்னும் பல சாகசங்களைச் செய்து அவர்கள் செல்லும் இடமெல்லாம் மகிழ்ச்சியையும் மந்திரத்தையும் பரப்பினர். எனவே பென்னி மற்றும் பாலியின் சாகசங்கள் தொடர்ந்தன, தூய்மையான இதயம் மற்றும் புத்திசாலித்தனமான மனதுடன். எந்த கனவும் நனவாகும் என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. அடுத்த முறை வரை கனவு கண்டு ஆராய்ந்து கொண்டே இரு.